ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवம். ஹரி ஓம். இந்த 5வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வியோடு துவங்குகின்றது. சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச ஷம்சசி யச்ரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இப்போ 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கும் இங்கு 5வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று பார்த்தோம். 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவன் சொன்னான். தேர் அர்ஜுனா சா தி என்டையர் ஃபீல்ட் ஆஃப் கர்ம அஸ் ஒன்லி கோரப். கர்மத்தை கோரமாக பார்க்கின்றான். அதன் பிறகு பகவான் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் இந்த கர்மங்களுடைய சிறப்பை கர்மயோகத்தை யஜ்ஞபாவத்தோடு எடுத்து கூறி ஞானத்தையும் கூறிய பிறகு அவனுக்கு இரண்டுமே சிறந்ததாக தோன்றினாலும் கூட அவனுக்கு இன்னும் ஞானத்தின் மீது ஒரு உயர்ந்த மதிப்பானது இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆனால்தான் சந்நியாச கர்மயோக ஒன்று கர்ம சந்நியாசம், ரெண்டாவது கர்மயோகம். தீஸ் டூ டாபிக்ஸ் they are quite popular in the field of spirituality. ஒன்று கர்ம சந்நியாசம். இது நம்ம விளக்கமாக நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்ஃபேக்ட் கர்ம சந்நியாசம்ங்கிறது ஞான லட்சண நிஷ்டான்னு பார்த்தோம். அது பூரணமான ஞான நிஷ்டையினுடைய லட்சணம். அப்படி இன்ஃபேக்ட் renouncing all actions அப்படின்னு at times even physically renouncing all actions, எல்லா செயல்களையும் முழுமையாக துறப்பது என்பது கர்ம சந்நியாசம். அப்படி ஒரு மார்க்கம் இருக்கின்றது. யாருக்கு ஆன்ம விஷயத்தில் உயர்ந்த ஞானத்தில் பூரணமான ஒரு இச்சையானது ஏற்படுகின்றதோ they are qualified to take up to that path. அப்படி ஒரு மார்க்கம் நம்மளுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக இன்னொரு மார்க்கம் கர்மயோகம் என்று ஒரு மார்க்கம் என்பது இருக்கின்றது. இந்த ரெண்டு மார்க்கமும் இருக்கின்றதுன்னு பார்த்தோம். ஆனால் அர்ஜுனன் கேட்கும் பொழுது பகவானிடத்தில் கேட்கின்றான், இந்த சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர் யோகம் ச சம்சசி. இந்த கர்மத்தினுடைய சந்நியாசத்தை ஞானத்தினுடைய பெருமையை உயர்ந்ததாக கூறிய பிறகும் கூட புனர் யோகம் ச சம்சசி, ஆனால் மீண்டும் என்னை கர்மங்களை செய்யும்படி நீ கூறுகின்றாய். அதனால ஸ்ரேயக ஏத்தையோ ரேக்கம். ஆனா இந்த இரண்டில் எது மிகவும் சிறந்ததோ தன்மே புரூஹி சுனிச்சிதம், அதை நீ எனக்கு நிச்சயமாக கூற வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார். See, there is no doubt the knowledge has to be gained in any way. The ultimate purpose of human existence is to gain knowledge. மேலான ஞானத்தை அடைவது, ஞானத்தை பெறுவது அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த லட்சியம். Now that knowledge can be gained through two paths. ஒன்று அந்த ஞானம் என்பது இரண்டு மார்க்கங்களின் வாயிலாக பெறலாம் என்பதுதான் இங்கு கிருஷ்ணருடைய கருத்து. கர்ம சந்நியாசத்தின் மூலமாகவும் ஞானத்தை அடைய முடியும், கர்ம யோகத்தின் மூலமாகவும் ஞானத்தை அடைய முடியும். இந்த இரண்டு மார்க்கங்களின் மூலமாக ஞானத்தை அடைய முடியும். யாரெல்லாம் கர்ம சந்நியாசத்தின் மூலமாக இந்த உயர்வான ஞானத்தை அடைந்தார்களோ அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் கர்ம யோகத்தில் ஈடுபட்டு அதன் பிறகு கர்ம சந்நியாசத்தை அடைந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற குறிப்புகளை எல்லாம் கூட நாம பார்க்கின்றோம். கர்ம யோகத்தை செய்யாமல் நேரடியாக கர்ம சந்நியாசத்திற்கு செல்ல முடியாது.
இன்னும் ஒருபடி மேல போன கிருஷ்ணர் என்ன சொல்றார்? கர்ம சந்நியாசத்தில் இருப்பவர்கள் கூட லோக சங்கிரகத்திற்காக கர்ம யோகத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லும் பொழுது, இன்னும் கர்ம சந்நியாசத்திற்கே தகுதி இல்லாதவர்கள் எவ்வாறு கர்ம சந்நியாசத்தை குறித்தோ ஞானத்தை குறித்து அவர்கள் சிந்திக்க முடியும்? அதனால் கர்ம யோகத்தை செய்வது சிறந்தது என்று சொல்கின்றார். அதனால இட் இஸ் ஜென்ரலி இந்த கர்மயோகம் கர்ம சந்நியாசம் ரெண்டும் சொன்னாலும் கூட பகவான் சொல்றார். இப்ப அர்ஜுனன் கூட பாருங்க, இஸ் வெரி இன்டெலிஜென்ட். எத் ஸ்ரேயக ஏத்தையோர் ஏக்கம் சுனிச்சிதம் புரூஹின்னு சொல்ல, இந்த இரண்டில் மிகச் சிறந்தது எதுவோன்னு. நோ இஸ் ட்ரைங் டு ஃபிக்ஸ் பகவான். இந்த இரண்டில் மிக சிறந்தது எதுன்னா பகவான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. ஆக்சுவலா ஒருவேளை பகவான் இல்ல இல்ல ஞானம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, தென் he says that, then why are you asking me to do கர்ம யோகா? அதனால கேட்கும் பொழுது என்ன சொல்றான்? எஸ் ஸ்ரேயக ஏதையோகோ ஏக்கம், இந்த இரண்டில் எது மிகச் சிறந்ததோ அப்படின்னு ஏதாவது ஒன்றை நீ சொல்ல வேண்டும்னு அர்ஜுனன் கேட்கின்றான். அப்படி ஆல்சோ மோர் இன்டெலிஜென்ட். அதனால பகவான் அடுத்து கேட்கும் பொழுது இரண்டுமே சிறந்ததுதான் அப்படி. ஆனா இது யாருக்குங்கிற கேள்வி இருக்கின்றது அப்படி. இந்த கர்ம சந்நியாசம் என்பது யாருக்கு, கர்மம் என்பது யாருக்கு அப்படி. எல்லாவற்றிற்கும் என்ன உண்டு? ஒரு அதிகாரி பேதம்னு ஒன்று இருக்கின்றது அப்படி. அதனால கர்ம யோகம் என்பதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார், கர்ம சந்நியாசத்திற்கு ஒரு அதிகாரி என்பவர் இருக்கின்றார். அதனால அதிகாரியை பொறுத்துதான் அது கர்ம சந்நியாசமா அல்லது கர்ம யோகமா என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக ஒரு உதாரணத்தை கொடுக்கும் பொழுது, சம்டைம் இப்ப நாம ஆதிசங்கராச்சாரியரையே பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நோ அட் தி ஏஜ் ஆஃப் 8 ஹீ ரெனவுன்ஸ்ட் எவ்ரிதிங் அப்படி. முழு கர்மத்தையும் 8 வயதிலேயே அவர் துறந்து விட்டார். இப்ப கர்ம யோகமா கர்ம சந்நியாசமான்னு இப்ப ஆதிசங்கர்கிட்ட போய் 8 வயதுல நீ கர்ம யோகத்தை தான் செய்ய வேண்டும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதன் பிறகு ஞானத்திலிருந்து நிறைய கர்மங்களை எல்லாம் அவர் செய்தார். பட் 8 வயதிலேயே அவருக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தா, கர்ம சந்நியாசத்திற்கான தகுதி என்பது அவருக்கு 8 வயதிலேயே வந்து விட்டது அப்படி. இப்ப சில நேரம் என்ன ஆகுது, சம்படி இஸ் 80 இயர்ஸ் ஓல்டு அப்படி, 80 வயது ஆயிடுத்து. ஆக்சுவலி இப்ப அவர் கர்ம சந்நியாசத்திற்கு முழுமையான தொகுதி உடையவர்கள் தான் அப்படின்னு. இப்ப 80 வயதிற்கு அப்புறம் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு ஏன் பயப்படுகின்றார்கள் அப்படி? இஃப் சம்படி இஸ் 80 இயர்ஸ் ஓல்டு, see now 8 years person has developed so much of dispassion, we see that. But in this world people we see that attained the age of 80 years. In this world, go and tell all the 80 years old people that நீங்க எல்லாரும் சந்நியாசம் எடுத்து கொள்ளலாமே, இனிமேல் என்ன இருக்கு உலகத்துல அனுபவிக்க வேண்டியது எல்லாவற்றையும் அனுபவித்தாகிவிட்டது, ஒரு காஷாயத்தை உடுத்திக்கலான்னா அந்த காஷாயம்ங்கிற அந்த உடையை அந்த வஸ்திரத்தை நினைத்து பார்த்தாலே அவர்களுக்கு என்ன இருக்கின்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கின்றது. பிகாஸ் ஜென்ரலி பீப்புள் திங்க் தட் தேர் ஃப்ரீடம் வில் கோ அப்படின்னு, அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் போயிடும்னு பயப்படுவார்கள். அதனால்தான் பெரும்பாலும் சுவாமி தேஜோமேஞ்சி அழகாக சொல்வார்கள். நிறைய பேர் சொல்வார்கள், ஞானத்தை அடையணும்னா சந்நியாசம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை அடைந்து விடலாம்னு சொல்கின்றார்கள். அது ஏதோ உண்மைதான். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை அடையலாம் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் என்னன்னா, இன்னும் இல்லறத்தை பெற வேண்டும்ங்கிற மனம் இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்வார்கள். தெர் இஸ் நோ டவுட், being at your own place, being your home, without wearing all this kashaya, all that, one can gain knowledge, ஞானத்தை அடைய முடியும். ஆனா பெரும்பாலும் மனிதர்கள் சொல்லும் பொழுது, என்ன காஷாயம் போட்டால்தான் ஞானம் வருமா, வீட்டிலேயே இருந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருந்தால் ஞானம் வராதுன்னு பெரும்பாலும் கேட்பவர்கள் எல்லோரும், see, they are only addicted to their own comforts. அவர்கள் எந்த ஒரு பற்றுதலையோ அல்லது எந்த ஒரு விதமான அதீதமான உலக விஷயங்களின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல்கள் அல்லது தீவிரமான ஆசைகளை அவர்கள் துறப்பதற்கு தயாராக இல்லைங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். See, when they make this statement, நான் வீட்டில் இருந்து கொண்டே ஞானத்தை அடையலாம் என்று நான் சொல்லும் பொழுது, வாட் இஸ் மை ஸ்டேட் ஆஃப் மைண்ட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் விச் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஐ மேக் திஸ் ஸ்டேட்மெண்ட், see, that is more important.
இங்க அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொழுது அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? அர்ஜுனா, கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் உனக்கு எது சிறந்தது என்றால் கர்ம யோகம் சிறந்தது என்பதை தான் அவர் சொல்ல போறார். அது போன தடவை நம்ம பார்த்தோம். இந்த கர்ம யோகம்னா என்ன, ஏற்கனவே 3வது அத்தியாயங்களில் எல்லாம் விளக்கமாக நாம் பார்த்து விட்டோம். இந்த 2வது ஸ்லோகம் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயசகரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசேஷ்யதே. அப்படி பகவான் ரொம்ப அழகா இப்ப அர்ஜுனன் வந்து ரெண்டில் இரண்டு எது சிறந்ததுன்னு கேட்டா சந்நியாசக கர்மயோகஸ்ச நிஸ்ரேயச கரவ் உபௌட். அதை பிரிச்சோன்னா நிஸ்ரேயச கரவ் உபௌட். இந்த சந்நியாசமும் முற்றிலுமாக கர்மங்களை விடுவதும், கர்ம யோக அப்படின்னா கர்மங்களை செய்வதும் கூட. அப்படி இன்னும் த கொஸ்டின் இஸ், இப்ப கர்மயோகம் சிறந்ததா கர்ம சந்நியாசம் சிறந்ததான்னு இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது நம்மை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல கர்மயோகமே அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. லீவ் அலோன் கர்ம சந்நியாசம். நாம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கர்மயோகம்னு ஏதோ அன்றாடம் செய்யக்கூடிய இந்த கர்மங்களை செய்வதே நாம் கர்மயோகம் 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 நினைத்து கொண்டே இருக்கின்றோம். அதனால there is a vast difference between, see, there is a lot of what you call it, the distance between even karma and karma yoga. See, that way karma yoga is very closer to karma sannyasa. கர்ம யோகத்திற்கும் கர்ம சந்நியாசத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் கூட அந்த இரண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடியது. அப்படின்னு ஆக்சுவலா ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் கர்மயோகம் ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு, அது ஞானத்தில் தான் கொண்டு போய் விடும். அப்படி see, கர்மயோக வில் லீட் தட் பர்சன் ஒன்லி டு கர்ம சந்நியாசம். அது எப்படி வித்யா அவித்யான்னு பார்க்கிறோமோ, சம்போதி உபாசனை அசம்போதி உபாசனைன்னு பார்க்கின்றோமோ, ஆக்சுவலி கர்ம யோகா இஸ் வெரி க்ளோசர் டு இன்ஃபேக்ட் ஞானம். அதனால கர்ம யோகத்திற்கு வருவதற்கு அதற்கே எல்லோரும் இன்னும் பக்குவமாக இல்லை, எல்லோரும் தயாராக இல்லை. அப்படி ஏன்னா நாம் அன்றாடம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ கர்மங்களை எல்லாம் செய்வதையே நாம் என்ன எதுவாக நினைத்து கொண்டிருக்கின்றோம், அதே நாம் கர்ம யோகமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். பட் தெர் இஸ் வேஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் வி டூ, நாம செய்யக்கூடிய கர்மங்களுக்கும் கர்ம யோகத்திற்கும் கூட என்ன இருக்கின்றது அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஈவன் டு டூ கர்ம யோக ஒன் ஹேஸ் டு எக்ஸ்ட்ரீம்லி டியூன் ஆல் ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரி, கர்ம யோகத்துல என்ன ஆறுது அப்படின்னா, அதெல்லாம் பண்ணிட்டு கர்ம சந்நியாசம் போயிட்டோம்னா ரொம்ப சுலபமாயிடும். ஈவன் எ பர்சன் ஹேஸ் டு டியூன் ஹிஸ் இந்திரியாஸ், ஹிஸ் மைண்ட், ஹிஸ் இன்டலெக்ட் இன் ஆர்டர் டு பர்ஃபார்ம் கர்மயோக. கர்மயோகம் செய்வதற்கே ஒரு மனிதன் தன்னுடைய உடலை, தன்னுடைய இந்திரியங்களை, தன்னுடைய மனதை, தன்னுடைய புத்தி, இவை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? இவை எல்லாவற்றையும் அதை ஒரே திசையில் செலுத்துவதற்கு, ஒரு நேர்கோட்டில் வைத்துக் கொள்வதற்கு பழக வேண்டும். கர்ம யோக இட் செல்ஃப் இஸ் ப்ரிப்பரேஷன். பட் அந்த கர்ம யோகத்திற்கு என்ன தேவைப்படுகின்றது? லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஈவன் ஃபார் கர்ம யோகா. யூ காட் தி டிஃபரன்ஸ். கர்ம சந்நியாசத்திற்கு கர்ம யோகா இஸ் தி ப்ரிப்பரேஷன். டு ப்ரிப்பேர் தி மைண்ட் டு டூ எனி ஆக்டிவிட்டி வித் தி ஆட்டிடியூட் ஆஃப் கர்ம ஆல்சோ ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்படி ஏன்னா அந்த கர்ம யோகத்துல கூட என்ன இருக்கிறது? அந்த கர்மங்களை எல்லாம் ஏதாவது ஒரு அது யோக லட்சணம்னு சொல்றோம். நாம செய்யக்கூடிய கர்மங்கள், வெதர் இட் இஸ் அ கர்மா, தென் அலாங் வித் தட் தெர் இஸ் அ டூயர்ஷிப் ஆல்சோ. அப்ப கர்மம்னு ஒண்ணு இருந்தால் அது செய்யக்கூடிய கர்த்தான்னு இருக்கும். மூன்றாவது என்ன இருக்கின்றது? கர்மத்தினுடைய பலன்னு ஒண்ணு இருக்கின்றது. மூன்று இருக்கின்றது இல்லையா? தெர் இஸ் அ டூவர், தென் தெர் இஸ் அன் ஆக்ஷன் அண்ட் தி ரிசல்ட். இந்த மூன்றும் கர்ம யோகிகளாக இருந்தால் அவனுக்கு தான் செய்கின்றோங்கிற அந்த மனோபாவம் இருக்கக்கூடாது, கர்த்திருவ மனோபாவம் இருக்கக்கூடாது. he has to train his mind that way. அப்படின்னு say, I am not the doer. No, he should have the attitude of that I am just only an instrument. கர்ம யோகத்திற்கு an enormous amount of individuality has to be diluted. Without diluting the individuality, you cannot claim yourself as a karma yogi.
அதனால அங்கேயே என்ன இருக்கு, நான் அப்படிங்கக்கூடிய ஒரு அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேகத்தை குறைக்காமல் நாம் வந்து கர்மயோகி ஆகிவிட முடியாது. பர்சனலி வாட் ஐ ஃபீல், இஃப் யூ ஆர் ட்ரூ கர்மயோகி, நல்ல கர்மயோகி ஆயிட்டோம்னா என்ன ஆயிட்டோம், அது ஞானம் என்பது நம்மை தேடி வரும் அப்படின்னு. தி கர்ம யோக வில் அட்ராக்ட் நாலேஜ் அப்படின்னு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கர்ம யோகா அப்படி. அப்படி கர்ம யோகிகளுக்கு என்ன ஆயிடும், ஞானம்ங்கிறது என்ன ஆயிடும், ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் கர்மயோகமே செய்யாமல் நேரடியாக ஞானத்திற்கு சென்று விட்டு அதன் பிறகு நான் என்னுடைய இந்திரியங்களை, மனதை, என்னுடைய புத்தியை எல்லாம் நான் வந்து சரிப்படுத்த போகின்றேன், அது முடியுமா? முடியாது. இஃப் யூ ஆர் ஆல்ரெடி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட், a particular job is offered to you, you will do it with ease at it, because you have enormous experience. If there is no experience at all and you take up the higher responsibility, higher job, நமக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு உயர்ந்த ஒரு பணியோ அல்லது உயர்ந்த ஒரு பொறுப்போ கொடுக்கப்பட்டால், we fail here also அப்படின்னு, then we will fail there also அப்படின்னு. இந்த இரண்டு இடங்களிலுமே மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும், மனிதர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காது. அதனால கர்ம யோகம் என்பது ஒரு மனிதனுடைய இந்திரியங்களை, மனதை, புத்தியை எல்லாம் பக்குவப்படுத்துவதற்காக. அப்ப அவனுக்கு கர்த்தൃத்துவம், தான் செய்கின்றேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதெல்லாம் வந்து நாம் ஒவ்வொருவரும் சுயமாக பரீட்சை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு. கர்மயோகி ஆல்சோ ஷுட் நாட் ஹவ் எனி அட்டாச்மெண்ட் அப்படி. அவனுக்கு கூட என்ன, தி ஒன்லி அட்வான்டேஜ் இன் கர்ம யோகா இஸ், கர்ம சந்நியாசத்தில் தெர் இஸ் நோ ரூம் ஃபார் எனி எரர். புரியுறது உங்களுக்கு? கர்ம சந்நியாசத்தில் தவறு செய்வதற்கு அங்க என்ன கிடையாது உங்களுக்கு, அஹ், உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது. இட் இஸ் நாட் அக்செப்டட். பட் இஃப் யூ ஆர் அ கர்மயோகி, யூ வாண்டட் டு டைல்யூட் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளுடைய அகங்காரத்தை நாம் விட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு உயர்ந்த லட்சியத்தின் மீது அந்த அகங்காரத்தை, நாம் செய்யக்கூடிய செயலுடைய பலனை எல்லாம் அது ஈஸ்வரனிடத்திலோ அல்லது பிரம்மனிடத்திலோ, சரி ரெண்டும் சொல்றோமா இல்லையா, பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவான்னு நம்ம ஏற்கனவே 4வது அத்தியாயத்தில் பார்க்கும் பொழுது எல்லா கர்மத்தையும் பிரம்மனிடத்தில் வைத்து விடு. தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் கர்மயோகா. அங்கே வந்து லட்சியம் வந்து பிரம்மமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு இடத்துல ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சையாக்கிருதம் சித்த சோதகம், இல்லைன்னா என்ன அர்த்தம், உயர்ந்த குருவினிடத்தில் என்ன பண்றோம், கர்மங்களை, கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் குருவினருக்கு, ஈஸ்வரனிடத்திலேயோ அல்லது குருவினிடத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு உயர்ந்த லட்சியங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அது ஒரு தேசமாக கூட இருக்கலாம், இல்ல அது ஒரு பெற்றோர்களாக கூட இருக்கலாம். நான் எதை உயர்வாக மதிக்கின்றோமோ அந்த இடத்தில் நம்முடைய கர்த்தத்துவத்தை, நம்முடைய கர்மத்தை, நம்முடைய கர்ம பலன்களை எல்லாம் வைத்து விடலாம். புரியுது? Now, in this process, while tuning your mind, intellect, and the senses, now because we have some, பழக்க தோஷத்தினால் ஒருவேளை நமக்கு ராகங்கள், தோஷங்கள், ஏதாவது குற்றங்கள், ஏதாவது குறைகள், அப்படி கர்மயோகம் செய்பவர்களுக்கு கூட திடீர்னு ஒரு பற்றே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா பற்று வருகின்றதுன்னு வைத்துக் கொள்ளும். சப்போஸ் there is a desire even for a கர்மயோகி, there is a hatred for karma yogi. Suddenly a karma yogi gets flared up. He gets angry a bit. But there is every choice for him to rectify a bit. அவன் வந்து அந்த மார்க்கத்தில் கர்மயோகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தத்துவம் இருக்கக்கூடாது, கர்ம பலனின் மீது இச்சை இருக்கக்கூடாது, கர்மத்தின் மீதும் எந்த ஒரு இச்சையும் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் ஒரு பொதுவான விதிமுறைகளை எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட, ஒருவேளை பழக்க தோஷத்தினாலும் அவனுக்கு வந்து ஒரு அகங்காரம் இருக்கின்றது, இன்னும் கர்மனுடைய பலனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசையோ ஆர்வங்களோ இதெல்லாம் இருந்தாலும், அவ்வப்பொழுது எழுந்தாலும் கூட there is an opportunity for him to rectify himself. ஆனால் அது எழுவதே கர்மயோகத்தில் தோஷம்னு சொல்லல. அப்படி கர்மயோகத்தை செய்யும் பொழுது சில நேரங்களில் பழைய பழக்க தோஷத்தினால் ஏதாவது விருப்புகள், வெறுப்புகள் எல்லாம் வந்தாலும் கூட, இந்த வெறுப்புகள் எல்லாம் இல்லாமல் செய்வதுதானே கர்மயோகம் என்று திருப்பி என்ன பண்ண முடியும், தன்னை தானே திருத்தி கொள்ள முடியும். ஆனா கர்ம சந்நியாசத்தில் என்ன கிடையாது அப்படின்னா, யூ ஆர் எக்ஸ்பெக்டட் ஈவன் நாட் டு ஹேவ் ஆல் தோஸ் தாட்ஸ். அங்க போய் நான் திருத்திக் கொள்வதற்குன்னு என்ன கிடையாது அப்படின்னா, திருத்திக் கொள்வதற்கு என்று எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அப்படி இது லைக் படிக்கிற மாதிரி.
படிக்கும்போது இந்த டேர்ம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பார்கள். அப்படி இந்த குவார்டர்லி எக்ஸாம் இருக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம். இங்கெல்லாம் என்ன பண்ணலாம், சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் செய்து என்ன பண்ணலாம், நாம திருத்திக் கொள்ளலாம். பட் when you go and sit for the final examination, there you have to write it in the right way. அங்கே நீங்கள் தவறுகளை செய்து மீண்டும் திருத்திக் கொள்வதற்கு என்பதற்கு என்ன கிடையாது அப்படின்னா வாய்ப்புகள் என்பது வழங்கப்படாது. அதனால எங்க இருந்தாலும் கர்மயோகத்தை செய்யும் பொழுதே என்ன பண்ணலாம், கர்மயோக gives an opportunity to rectify yourself. இது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கின்றார். அதனால பகவான் சொல்லும் பொழுது சந்நியாசக கர்மயோகச்ச நிஸ்ரேயச கரா உபவ். இப்ப நிஸ்ரேயச கரவ், த வேர்ட் நிஸ்ரேயச ரெஃபர்ஸ் ஒன்லி டு மோக்ஷம். See the word there, it is only மோக்ஷ கரவ். என்ன மோக்ஷ கரவ்னா மோக்ஷத்தை கொடுப்பதற்கு உபவ். அது நிஸ்ரேயசம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கின்றது, நிஸ்ரேயசம்ங்கிறது மோக்ஷத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. கரவ் கரவ்னு அர்த்தம் தட் விச் பெஸ்டவ்ஸ் அப்படி, ஆர் தட் விச் லீட்ஸ் அப்படி, ஆர் கிவ்ஸ் யூ அப்படி. ஸோ லீடிங் டு லிபரேஷன் அப்படி. உபவ் எது, கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் இரண்டுமே எதை கொடுக்கும் அப்படின்னா மேலான மோட்சத்தை கொடுக்கும். இப்படி பகவான் சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுவார், அப்ப இரண்டுமே மோட்சத்தை கொடுக்கும் என்றால் அப்ப கர்ம யோகத்திற்கு பதிலாக நான் நேரடியாக கர்ம சந்நியாசத்தை எனக்கு சொல்லலாமேங்கிற அந்த எண்ணம் தான் வரும். சி வி ஆல்வேஸ் வாண்டட் டு சூஸ் தி பெஸ்ட், பட் வி நெவர் ஆஸ்க் தி கொஸ்டின் ஆம் ஐ குவாலிஃபைடு டு சூஸ் தட் அப்படி. ரெண்டு விஷயம் கொடுத்தா எது ரொம்ப பெஸ்டா இருக்கோ உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே வி வி ட்ரை டு சூஸ் தி பெஸ்ட் அப்படின்னு. பட் பிஃபோர் யூ சூஸ் அப்படின்னு, then you just think about your own qualification also. Am I qualified to choose the best? That is a question. பட் ரொம்ப தெளிவா ரெண்டாவது வரியில அர்ஜுனனுக்கு என்ன சொல்லிட்டு, அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, இது அர்ஜுனன் மூலமாக எல்லா ஆன்மீக சாதகர்களுக்கும் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா தயோஸ்து, தயோகோன்னா ஆஃப் தீஸ் டூ. தயோகோங்கிறது டியூவல் கேஸ். இந்த இரண்டில் கர்ம சந்நியாசத்திலும் கர்ம யோகத்திலும் தூங்கிறது இன்டிக்ளைனபிள் அப்படி. இது இண்டீட் வெரிலி நிச்சயமாகன்னு அது அவதாரணார்த்தம்னு சொல்வார்கள் அப்படி. ஜஸ்ட் வென் த வேர்ட் தூ இஸ் புட் எனிவேர் இன் தி ஸ்லோக தென் இட் கால்ஸ் ஃபார் யுவர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படி. அதை கவனிக்க வேண்டும். தயோஸ்து கர்ம சந்நியாசாத், கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோக விசிஷ்யத்தை அப்படி. See, ரொம்ப ஜென்ரலா சொல்லிட்டாரு அப்படி. ஹி சேஸ் கர்ம யோக எக்ஸல்ஸ் அப்படி. சரி, கர்மயோகம் சுப்பீரியர்னு சொல்லல அப்படி. அப்படிலாம் பகவான் எதுவும் கேட்டகாரிகளா சொல்லல, ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு அப்படி. ஹி யூசஸ் தி வேர்ட் ஒன்லி, இட் இஸ் விசிஷ்யத்தை. விசிஷ்யத்தை மீன்ஸ் வாட், இட் இஸ் குட். கர்ம யோக he never says that கர்ம யோக இஸ் பெட்டர் தேன் கர்ம சந்நியாசம்னு சொல்லல அப்படி. அப்படி சொல்லவே இல்லை அப்படி. இந்த இரண்டிலும் see that means what, when it is a விசிஷ்யத்தைன்னு சொன்ன அர்த்தம், இட் இஸ் a பாப்புலர் utterance. பொதுவாக ஃபார் தி மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அப்படி, கீப்பிங் தி மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இன் இஸ் மைண்ட் அப்படி. புரியுறது விசிஷ்யத்தை அப்படின்னா அது யாருக்கு, அப்ப கர்ம சந்நியாசம்ங்கிறது யாரு, இட் இஸ் நாட் ஃபார் தி மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அப்படி. இட் இஸ் ஒன்லி ஃபார் வெரி ஃபியூ சூசன் ஒன்ஸ் கர்ம சந்நியாசம். பட் ஃபார் தி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் பிராக்டிஸ் கர்ம யோகா. சி அக்கார்டிங் டு மீ ஆல்சோ, கர்ம சந்நியாஸ் இஸ் நாட் தி பிராக்டிஸ். கர்ம சந்நியாஸ் இஸ் தி ஸ்டேட். Other karma yoga is the practice. See, most of the people, even those who take to sannyas also, still if they find some kind of, likes or dislike, some kind of attachment, all is there, still they have to, do only karma yoga. But then the world will not that easily, accept them if they commit any error. See, you will be insulted, you will be humiliated, if you don't have that kind of a dispassion. Even if the world doesn't humiliate you in your own eyes, if you have not developed that kind of a detachment, then we will fall in our own eyes. So there will be always a sense of guilt will be there. But to overcome that guilt will become a big problem. Now a karma yogi need not feel any guilt about it. There is always a choice for him to rectify it. Another, when
there is a beautiful field is given to prepare அப்படின்னு. So let us take more time to prepare ourselves அப்படின்னு. பட் அதுக்காக மோர் டைம்னு உடனே ஏதோ நிறைய நேரம் எடுத்துக்கலாம் போல இருக்குன்னு, இஃப் யூ ஆர் ரியல் கர்மயோகி தென் யூ வில் நாட் டேக் மோர் டைம் ஆல்சோ. சரி, அந்த கர்மயோக ஆட்டிடியூட் வந்துட்டாலே என்ன ஆயிடும் அப்படின்னு, இந்த கர்மயோக ஆட்டிடியூட் ஆல்சோ வில் நாட் டேக் மோர் டைம். நவ் யூ டேக், நவ் அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது பிராக்டிக்கலாவே பார்த்துட்டே இருப்போம். அர்ஜுனா வந்து ரெண்டுமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஆனா யோகத்தை, கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் உனக்கு எது மிகவும் சிறந்தது அப்படின்னு, கர்ம யோகம்ங்கிறது உனக்கு சிறந்தது அப்படின்னு, உனக்கு சிறப்பானது அப்படின்னு. அவ்வளவுதான். அந்த வார்த்தை தமிழ்ல சொல்லணும்னா உனக்கு உனக்கு வந்து அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு. ஜென்ரலி இஃப் யூ சே தட் அல்டிமேட் கோல் இஸ் ஒன்லி கர்ம சந்நியாசம் அப்படின்னு. ஆனா கர்ம யோகம் என்பது உனக்கு சிறந்தது. நவ் யூ திங்க் அபவுட் people who have taken to this path of karma sannyas. In this world, karma sannyasங்கிறது a path of renunciation, popularly known as the sannyasa marga. The sannyasis are sometimes called as madhukari baba. சன்னியாசிகளுக்கு ஒரு பேரே உண்டு, மதுக்கரி பாபான்னா. ஜஸ்ட் லைக் ஹனி கோஸ் அண்ட் டேக்ஸ் ஹனி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். அதாவது அப்பொழுது அதுக்கு ஏதாவது வேணும்னா வெவ்வேறு பறவை பூக்களில் இருந்து தேனை எடுக்கின்ற மாதிரி இந்த சன்னியாசிங்கிறவர் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு. அவருக்கு சரீர யாத்திரா பிச்சை, அவருடைய சரீர யாத்திரைக்கு கூட என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா அங்கங்கு அவர் செய்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், பிச்சை எடுத்து. அது அது பிக்ஷாம் தேகின்னு கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இந்த பிக்ஷாம் தேகி கூட பிரம்மச்சாரிக்கு தான், பிரம்மச்சாரி தான் போய் பிக்ஷாம் தேகின்னு கேட்கலாம். ஏன்னா சன்னியாசியை பொறுத்த வரைக்கும் he has to go and stand, he has to say நாராயண ஹரி, அவ்வளவுதான். 3 தடவை சொல்லி பார்க்கணும். ஒன்றும் வரலன்னா அடுத்த வீட்டுக்கு போயிட வேண்டியது. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பேசாம இருக்க வேண்டியதுதான். ஆனா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், he should not get affected by all those sorrows. அதனால ஜென்ரலி பாப்புலர்லி இட் இஸ் நோன் அஸ் ரெனுன்சியேஷன். நோ யூ see அதுக்கு என்ன வேண்டும், அந்த கர்ம சந்நியாசத்திற்கு முதல்ல என்ன வேண்டும்? யூ நீட் ஞானத்தின் மீது ஒரு தீவிரமான ஒரு இச்சை என்பது ஏற்பட வேண்டும். இந்த ஜென்மத்தில் நான் ஞானத்தை அடைந்தே ஆக வேண்டும்ங்கிற அந்த தீவிரமான இச்சை. எப்பொழுது அந்த தீவிரமான இச்சை என்பது அவர்களிடத்தில் தோன்றுகின்றதோ, தென் நோ ஒன் கேன் ரெசிஸ்ட் தெம். தே வில் நாட் பி ஆஸ்கிங் தீஸ் கொஸ்டின்ஸ் அட் ஆல். அப்படி இந்த ரெண்டுல எது சிறந்தது, கர்மயோகம் சிறந்ததா, கர்ம சந்நியாசம் சிறந்ததா? A person who has really developed a dispassion for the knowledge will not ask questioning other people. இல்ல நான் சந்நியாசம் எடுத்துக்கலாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சந்நியாசம் எடுக்கிறத பத்தி? ஏன்னா he will not ask about anybody. Once he decides, he will just generally he will not டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ் வித் எனிபடி அப்படின்னு. அவர் சன்னியாசம் எடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லுவார் அப்படி. ஸோ ஈ டேக்ஸ் டு சன்னியாஸ். நவ் யூ சி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இந்த உலகத்துல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இல்லை. ரமண மகரிஷி இஸ் an எக்ஸாம்பிள் அப்படி. Now, though he did not wear the ஆக்சுவல் சந்நியாசங்கிற அந்த காஷாயங்கிறத அவர் உடுத்தலைனாலும் கூட, இஸ் நாட் அ கர்ம சந்நியாசி அப்படின்னா, he threw everything out, he renounced everything. he went to திருவண்ணாமலை போய் என்ன பண்ணாரு, அல்டிமேட்லி ஜஸ்ட் he sat there. ஞான நிஷ்டையிலே இருந்த நமக்கு உதாரணங்களே சி கர்ம சந்நியாசத்திற்கு அவ்வளவு பெரிய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அண்ட் வி சி ராமகிருஷ்ண பரமஹம்ச இஸ் ஆல்சோ இஸ் அ ஹவுஸ் ஹோல்டர். பட் தென் அவருக்கு அவர் தலகாணிக்கு கீழே ஒரு நாடனா வச்ச உடம்பு போன அவருக்கு எரியும்னு சொல்றார்கள் அப்படி. ஸோ பீப்புள் ஹேவ் அவ்வளவு துச்சமாக அந்த ஞானத்தின் மீது தீவிரமாக இச்சை வருவனுக்கு உலக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஏதோ அது அவர்களுக்கு துச்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. உலக விஷயங்களை அவர்கள் திருப்திப்படுத்த வேண்டுங்கிற அவசியம் இல்லை. தே நீட் நாட் என்டர்டெயின் any worldly things, and there is no need to please anybody also for them, because they just travel only in knowledge. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கணும். யூசி அவர் ஒன் பரமகுரு சுவாமி தப்போன் மகராஜ் அவ்வளோ பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்தார் அவர் அப்படி, கேரளால அப்படி. சரி, அந்த தீவிரமான இச்சை வரும். இதெல்லாம் உதாரணங்கள் சொல்ற, சமீப காலத்திய உதாரணங்கள் அப்படி. Could anybody stop தப்போன் மகராஜ்?
ஏன்னா சிவானந்தி மகராஜ் பெரிய டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு மலேசியால எல்லாம் மருத்துவம் பார்த்து கொண்டு see when that desire for knowledge comes, when that desire is really irresistible அப்படி, if it is truly irresistible அப்படி, you will leave everything அப்படி, you will leave everything. That means what? It is always the desire for knowledge is always associated with the dispassion. In this world, many people have desire for knowledge. They think that the desire itself is the qualification. See, having desire for knowledge is one thing. ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற தீவிர இச்சை இருப்பது என்பது ஒன்று. அது தீவிர இச்சைன்னு எப்படி இருக்கும்? அந்த தீவிர இச்சை என்பது எப்பொழுதும் வைராகியத்தோடு கூடியதாக இருக்கும். அதர்வைஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள், அவங்களுக்கு என்ன இருக்கலாம்? இந்த ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிற இச்சை இருக்கலாம், ஆர்வம் இருக்கலாம் அப்படின்னு. பட் டு வி ரியலி ஹேவ் டிஸ்பேஷன் அப்படி? நமக்கு உண்மையிலே நமக்கு அதற்கான அவ்வளவு பெரிய வைராக்கியம் இருக்கின்றதா என்று கேட்டால் என்ன ஆகும்? இட் இஸ் குட் இஃப் சம்படி ஹஸ் டெவலப்ட் எ டிசைர் ஃபார் செல்ஃப் நாலேஜ், வி கங்க்ராச்சுலேட் them. So now the congratulations, because you have developed a desire. Then parallelly, to intensify that desire, one has to develop a positive dispassion. அது ஏதோ சலிப்பு இல்லை, அது ஏதோ வெறுப்பு இல்லை, அப்படி அது எதுவுமே கிடையாது. அப்படி டிஸ்பேஷன் born out of a proper understanding. எப்படி ஒரு மரத்துல இருந்து ஒரு இலைங்கிறது தானாக உதிர்ந்து விடுகின்றதோ அப்படின்னு, when something higher is discovered, when something is there, இதுதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியம்னு தெரிந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டும்? that dispassion becomes so natural. Now our Gurudev, Vivekanandji, Ramakrishna Paramahamsa, Ramana Maharishi, see, these are all the people, they developed. அதுக்கப்புறம் கூட பாருங்க, இப்ப குருதேவோ விவேகானந்தர் இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதுக்கப்புறம் கூட கர்மயோகத்தை தான் செய்து கொண்டிருந்தார். ஆனா அவர்களுக்கு அது கர்மயோகம்னே அவர்களுக்கு சொல்லவே முடியாது, அது லோக சங்கிரகம்னு சொல்லிடுறாங்க. See, they have not practiced karma yoga also. See, they were only setting an example for this world how to do karma yoga. கர்ம சந்நியாசத்தில் இருந்து கொண்டே கர்ம யோகத்தை கூட எவ்வாறு செய்ய வேண்டும், ஒரு கர்த்தத்துவ பாவம் இல்லாமல், கர்மத்தினுடைய பலன்கள் மீது பற்றுதல் இல்லாமல் கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் உதாரண புருஷர்களாக இருந்தார்கள். அதனால்தான் பகவான் சொல்லும் பொழுது, அர்ஜுனா தயோஸ்து கர்ம உனக்கு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் உனக்கு எது சிறந்தது? கர்ம யோகம் சிறந்தது. இப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே அர்ஜுன் நினைக்கிறான், பகவான் உனக்கு என்கிட்ட வேலை ஆக வேண்டியதா இருக்கு. சம்டைம் நமக்கு யாரையாவது விட முடியலன்னு வைங்க அப்படின்னு, நாம ஒருத்தரை தக்க வைத்துக் கொண்டே இருக்கணுங்கிறது, நீங்க உங்களுக்கு இன்னும் அதற்கான தகுதி உங்களுக்கு வரலைன்னு. see, in order to just keep, நமக்கு வேலை ஆகணுங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு வைராக்கியம் வரலன்னு கூட சொல்லலாம். இல்ல சில நேரம் நமக்கு வேலை ஆகணுங்கிறதுக்காக அவனுக்கு வைராக்கியமே வரலைன்னாலும் கூட ஒருத்தனுக்கு காஷாயத்தை பிடிச்சு போட்டு அப்படின்னு சொம்பு தூக்குறதுக்கு ஒருத்தர் வேண்டும்னு வைங்க, அப்படி கூட கமண்டலு, ஒரு கமண்டல் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் வேணும்னா ஒருத்தருக்கு காஷாயத்தை போட்டு விட்டு உனக்கு எல்லா தகுதியும் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். அதனாலதான் பின்னாடி பகவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உன்னால ஆக வேண்டிய காரியம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. நாட் ஜஸ்ட் ஏதோ நீ இந்த யுத்தத்தை செய்தால்தான் இந்த காரியம் ஆகுங்கிறதுக்காக கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகத்திற்குத்தான் நீ தகுதியானவன்னு சொல்வது ஏதோ பகவானுக்கு அர்ஜுனனிடத்தில் ஏதோ காரியம் ஆக வேண்டும்னு சொல்லல. தி கிரேட் பீப்புள் தங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும்னு அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். இஃப் தே டூ சம்திங், அதுல என்ன ஒரு காரியத்தை செய்கின்றாலும் அதுல என்ன இருக்கும்? அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே தவிர தங்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய மாட்டார்கள். தட் ஆல்சோ லார்ட் ஹஸ் ப்ரூவ்ட். எஸ் ப்ரூவ்ட். அப்ப தென் கர்ம சந்நியாஸ் டிமாண்ட்ஸ் ஹையஸ்ட் டிஸ்பேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அங்க என்ன கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க தவறுகள் செய்வதற்கு என்ன கிடையாது. அங்கே ஒருத்தர் தவறு செய்தார்னா என்ன ஆயிடும் அப்படின்னு, he will be physically also humiliated. Even the higher worlds also will not be open. அதனால பின்னாடி அர்ஜுனன் கேட்பான், இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் அதே கேள்வி அவனே கேட்கிறான். சின்னா பிரமிவ நஷ்யத்தின்னு ஒரு சிதைந்த மேகம் மாதிரி என்ன எடுத்து அப்படி இந்த உலக வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வேறொரு உலக வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது.
இப்ப நிறைய பேர் இந்த ஞான இச்சையோடு தான் இப்ப சின்மய மிஷன்ல கூட பார்க்கிறோம். there are so many come with the desire for knowledge. now they are taken given 2 years training. 2 வருஷம் அவர்களுக்கு என்ன பண்றார்கள்? ஏன்னா ஒரு ஞானத்துல இச்சை இல்லாமல் அங்க வர முடியாது. அப்படி இருக்கிறவங்க ஆல் these brahmacharis who come and study there, they have a desire for the knowledge. But then are they, see, having a desire for knowledge is one thing. But do they have complete dispassion to walk that path? அதனால தான் குருதேவ் என்ன பண்ணிட்டாரு? Go back and at least 12 years, 13 years, 14, 15 years, do karma yoga without expecting anything. But sometime even after that, taking after the sannyas also என்ன வராது அப்படின்னா, the dispassion will not come. That is another wonder. Then we should only say better luck next time அப்படின்னு. இத்தனை வருடம் நம்ம இவ்வளவு சமுதாயத்திற்கு சேவைகள் எல்லாம் செய்த பிறகு கூட நமக்கு வெறுப்புகள் எல்லாம் குறையல. இன்னும் நம்மளுடைய அடையாளங்களை எல்லாம் தொலைப்பதற்கு நாம் விருப்பமாகவே இல்லை. உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு அடுத்தவர்கள் வரவே கூடாதுன்னு அதே படிச்சுட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா, தென் ஈவன் டேக்கிங் டு தட் சந்நியாசம் ஆல்சோ எங்கேயோ மேபி, பட் தென் தே ஆர் நாட் ஃபினிஷ்ட். அவர்களுக்கு இன்னும் என்ன ஆகல, அவர்களுடைய பயணம் நிறைவு பெறவில்லை. பட் த ஃபீல்ட் இஸ் கிவன். குருதேவ் ஹஸ் கிவன் a field work like as brahmachari, ஸ்வாத்தியாய பிரபஜனாபியாம் பிரமதித்தவ்யம். சரி, ஒவ்வொரு தடவையும் நாம பேசும் பொழுது நமக்கே என்னாகும், அந்த கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது நமக்கே ஒரு சுய பரீட்சை ஆகிட்டே இருக்கும். நம்ம பேசுற மாதிரி நம்ம நடந்து கொள்கின்றோமான்னு இருக்கும். தென் யூ ஒர்க் வித் ஆல் தி பீப்புள், கிவ் அப் யுவர் ஓன் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அண்ட் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் பீப்புள். அப்படி எவ்வளவு பேர் இன்ஸ்பயர் பண்ண முடியும், யூ கெட் இன்ஸ்பயர்டு. தென் ஸ்லோலி என்ன ஆகும், ஒரு ஒரு நல்ல மலர் பாருங்க, அப்படி அதை நாமா அத என்ன மலர வைப்பதற்கும், அந்த மலர் அதுவே ஒரு பக்குவ நிலை அடைந்து ஒரு நல்ல காலம் வரும் பொழுது அந்த மலரானது தானாக மலர்வதற்கு என்ன இருக்கின்றது? then it gives such a beautiful fragrance. So therefore it is said, கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகம் என்பது சிறந்தது. இப்ப அதுக்காக நம்ம மிஷின்ல ஒரு ஒர்க் பண்ற எல்லாருமே கர்ம யோகிகளாக தான் இருக்கிறோம்னு நாமளும் என்ன பண்ணிக்க வேண்டாம், டோன்ட் அஸ்யூம் தட் ஆல்சோ அப்படின்னு. மிஷனுக்கு ஒரு காரியத்தை செய்தாலே உடனே கர்ம யோகின்னு யாரும் பட்டங்கள் எல்லாம் கொடுக்க மாட்டார்கள் அப்படி. See, the karma yoga also demand certain qualifications from the person who is doing it. வேலையை செய்தோமா, நாம இருந்த அடையாளம் கூட நம்ம வேலையை செய்துட்டு போகும் பொழுது இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு காரியத்தை செய்யறோம், டோன்ட் லீவ் எனி ஐடென்டிட்டி தேர் அப்படி. பட் யூ ஷுட் டூ, தேர் இஸ் யூ டூ, பட் தென் டோன்ட் லீவ் எனி ஐடென்டிட்டி தேர் அப்படி. அதனால என்ன, முதலில் இந்த ஆன்ம இச்சை இருக்கின்றது, நோ டவுட். அது முழுமையான வைராக்கியமாக மாற வேண்டும்னா என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, ஸ்லோலி கர்மயோகா இஸ் தி ஒண்டர்ஃபுல் ஃபீல்டு. அது பின்னாடி சொல்வார், ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சத்தை யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சத்தைன்னு திருப்பி இதையே ரொம்ப அழகா திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் வருவார் அப்படி. ஒண்ணு ஆருருக்ஷோகோ முனேர் யோகம் அப்படின்னு, யாரொரு ஞானத்தை அடைய முற்படுகின்றானோ அப்படிப்பட்ட முனிவர்களுக்கு கர்மயோகம் காரணமாக இருக்கின்றது. ஏற்கனவே மனதை தூய்மைப்படுத்தியவர்களுக்கு சமக்காரணம் உச்சத்தைன்னா அவர்கள் எந்த கர்மங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதெல்லாம் பின்னாடி கிருஷ்ணர் சொல்ல போறார். அப்போ ஒரு ஒரு கர்ம யோகம்ங்கிறது என்ன, அந்த கர்மயோகம் நாம செய்யும் பொழுதே யுவர் அட்டென்ஷன் இஸ் ஆன் நாலேஜ் அப்படின்னு. So I do all this karma yoga. I go and I serve. Whether I serve for an institution, I serve for the world. See, wherever, maybe நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் போகணும்ட்டு கூட இல்லை, ஒரு இடத்துக்கு தான் போகணுன்ட்டு இல்லை. சரி, நமக்கு இல்லற தர்மங்களையே செய்து கொண்டே அதுலயே கூட என்ன இருக்கு, நமக்குள்ள நித்திய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள், அதுலயே ஒரு உபாசனைகள். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தான் போய் செய்யணும்ட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அது நித்திய கர்மங்களாக இருக்கலாம், நைமித்திய கர்மங்களாக, நித்திய ஒரு உபாசனைகள் செய்து கொண்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் லூசிங் யுவர் ஐடென்டிட்டி வேர் யூ ஆர். ஒரு 4 பேருக்கு நடுவுலயே நம்மளால ஒரு அடையாளம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியல, 40 பேருக்கு நடுவுல போய் எப்படி அடையாளத்தை தொலைக்க முடியும்?
இப்போ சிட்டிங் அட் மை ஓன் ஹவுஸ், வித் there are 4 people or 5 people அப்படி, அங்கே என்னுடைய அகங்காரத்தை என்னால விட முடியல அப்படின்னா 40 பேருக்கு நடுவில் போய் நான் என்னுடைய அகங்காரத்தை எங்க விட முடியும் அப்படின்னு. ஸோ தென் கர்மயோகத்திற்கு தி பெஸ்ட் ஃபீல்டு ஃபேமிலி இட் செல்ஃப் இஸ் தி ஃபீல்டு. See, whatever the opportunities already where you are already put by the Lord, எங்க இருக்கிறோம் அங்கே இருங்க. இந்த கர்மயோகம் செய்யறேன்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நம்ம வெளியில போய் சுத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்படி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம். நமக்குன்னு ஒரு நித்திய கர்மங்கள் கொடுத்திருக்கிறார்களா, நைமித்திய கர்மங்கள் கொடுத்திருக்கிறார்களா? நம்ம ஞானத்தை அடையணுங்கிற இச்சை இருந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல உபாசனைகள் பண்ணிக்கொண்டு அங்கேயே வீட்டிலேயே நம்ம கணவனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், என்ன வாட் எவர் த ரோல் வி ஹேவ் டு பிளே, ஜஸ்ட் சிம்பிளி வித்தவுட் ஐடென்டிஃபையிங் வித் தட் ரோல், அப்படி ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் டூ இட். ஃபர்ஸ்ட் பி அன் ideal role model for people at your own home. A person who is not an ideal husband, who is not an ideal father, ideal wife, if that person goes and does, seva for the samajam, but he has no respect at the home, nobody respects him at home, nobody has good opinion about him at home. அதனால தான் ஒரு கர்மயோகியை பத்தி முதல்ல எங்க கேட்கணும்னு முதல்ல வீட்டுல கேட்கணும். The people those who are near and dear, no, we should ask their opinion. How is your husband? How is your wife? How is your father? The first best opinion to ask is only if that fellow succeeds. Sorry for using that word fellow. If that person succeeds as a good householder, forget about doing, because நீங்க ஒரு நல்ல ஃபேமிலியில ஒரு நல்ல கர்மயோகியாக இருந்தாலே then you will become a perfect role model for all people around you. Being a good role model itself is the greatest contribution to this society. அதுக்கப்புறம் நீங்க பண்ணலன்னா என்ன அப்படின்னா you have set an ideal example, because then slowly the neighbor also will recognize. முதல்ல வீட்டுல கேளுங்க இவர் எப்படின்னு கேளுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க. இப்ப என்னை கேட்கணும்னா இங்க பக்கத்துல கேளுங்க சுவாமி எப்படின்னு கேளுங்க. இங்க பெரும்பாலும் நான் இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியாது அவங்களுக்கு. See, they don't even know that such a man exists here. My existence even not recognized. There are about 36 houses. For example, I am giving it. See, if you are now, see, these are all the measurement. See, to judge others is very easy. Or to develop some desire for doing all that is desire, first ask, find out from your own family members, are they all are happy? முதல் கேள்வி, do we satisfied? நம்ம தர்மமாக முதல்ல எல்லார்ட்டையும் மனைவிட்ட தர்மமா நடந்துக்கிறோமா, குழந்தைகள்கிட்ட தர்மமா நடந்துக்கிறோமா, அம்மாட்ட தர்மமா நடந்துக்கிறோமா, பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட தர்மத்தோட இருக்குமா, எதிர்த்த வீட்டுல தர்மமா இருக்கும். See, because karma yoga is purely based on dharma. People think that karma யோகம்னா என்ன, எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு கர்மம் செய்யறது இல்ல. Karma is based on dharma. Now, if the family is satisfied, your neighbors are happy, people in that society, they have no complaints against, and everybody have a great high regard for you, and all that doesn't induce your ego also. இதெல்லாம் என்ன, இதனால நமக்கு பிரத்யேகமான அகங்காரமும் இல்லை. அப்படி எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி a person is respected in the family. அதான் அந்த கேள்வி யக்ஷ பிரஷ்னத்துல கூட பார்த்தோம். இந்திரியார்த்தான் அனுபவன், புத்திமான், லோக பூஜ்யக, சர்வபூதானாம் சம்மதக, எவ்வளவு அழகான கேள்விகள் எல்லாம் அதை கேட்டார். ஃபர்ஸ்ட் பி an ஐடியல் ஹவுஸ் ஹோல்டர். வீட்டுல இருக்கிறவங்க அப்பா அம்மாவையே கவனிக்கிறது இல்லை அப்படின்னா நாம போய் என்ன பண்றோம், எங்கேயோ சொசைட்டிக்கு சர்வ் பண்ண போறோம், எங்கேயோ படிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம வீட்டை விட சொசைட்டி ரொம்ப பேர். ஃபர்ஸ்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹோம், டூ யுவர் டியூட்டி தேர், ப்ளீஸ் தி பீப்புள் தேர். ஹூ இஸ் இட் நவ்? தர்மவியாதர் கதையெல்லாம் படிச்சோம்னா, மகாபாரதத்துல தர்மவியாதர் கதை படிச்சோம். He was only serving his own parents only. He pleased them அப்படின்னு. அவங்க தாய் தந்தையருக்கு தான் அவர்கள் அந்த 2 கண்ணு தெரியாத தாய் தந்தையர்களுக்கு தான் அவர் எல்லா கடமைகளையும் செய்து கொண்டிருந்தாரா இல்லையா?
ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல். என்னன்னா இன்னொரு கர்மயோகம் நாட் கேரிங் அபவுட் ஒன்ஸ் ஓன் ஃபேமிலி, நாட் ரெஸ்பெக்டிங் தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம போய் வந்து பெருசா கீதை படிக்கிறோம், உபனிஷத் படிக்க போறோம், அந்த கிளாஸுக்கு போறோம், இந்த கிளாஸுக்கு போறோம். வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னு எவ்ரிபடி கெட் டிஸ்டர்ப்டு. அண்ட் தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இஸ் இட் கர்மயோகா? அதனால அக்கார்டிங் டு மீ, கர்மயோகம்ங்கிறது என்ன, நம்மளுடைய இந்திரியங்களை, மனதை, நம்மளுடைய புத்தியை எல்லாம் ஒரு சரியான திசையில் அப்படி யூ ஆர் இன்னும் அதுக்கு வந்து ஸ்லோலி யூ ஆர் ட்ரைங் டு டியூன், யூ ஆர் கிவிங் அ ப்ராப்பர் டைரக்ஷன். தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்கல்டிஸ் ஆர் தேர். குருதேவ் சொல்லார், இஃப் ஐ ரெஸ்ட் ஐ ரெஸ்ட். யூஸ் ஆல் தீஸ் ஃபேக்கல்டிஸ், காட் கிவன் ஃபேக்கல்டிஸ். பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சரியான திசையில் செலுத்தி என்ன பண்ண வேண்டும், அந்த திசையில் செலுத்தி எந்த திசையில் நம்மளுடைய இந்திரியங்கள், மனம், புத்தியானது செலுத்தப்படுகின்றதோ அந்த திசையிலும் என்ன இருக்கும், there is a fragrance in that direction also. Even if such people with well directed intellect, mind and senses, when they do some action, அந்த செயலுக்கு என்ன இருக்கும், அது எத்தனை வருஷங்களானாலும் அழியாது அப்படி. இட் இஸ் தேர் க்ளோரி அப்படி. பிகாஸ் தே ஹவ் டைரக்டட் ஆல் தேர் சென்சஸ் அண்ட் மைண்ட், இன்டெலெக்ட் இன் தட் டைரக்ஷன் அப்படி. அதுக்கப்புறம் see, even if they leave that place, things will happen out because that is their glory அப்படி. Because they have not expected anything அப்படி. In a proper, in a disciplined way அப்படி they have done that. அப்ப கர்மமும் see, there is a prosperity in karma. That place will prosper அப்படி. There will be a prosperity in that place. People around them also feel that fragrance. And in turn என்ன ஆறுது அப்படின்னா, in turn there is a perfect integration takes place within one's own personality also. இந்த ரெண்டு இதுதான் கர்மயோகம். கர்மயோக benefits the individual. By doing karma-yoga, the individual also is benefited. The society around him is also benefited. Slowly என்ன ஆகும், now you are not attached to anything. ஸோ இப்போ அப்படி கர்ம யோகியா இருந்ததுன்னா பெயர் வரலாம், புகழ் வரலாம், எல்லாம் வரலாம். பட் தென் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தட். பிகாஸ் யூ அனதர் திங், இவ்வளவு கர்மயோகங்களை நான் செய்வதே ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக தான், வைராகியத்திற்காகத்தான் நான் செய்கின்றேங்கிறத மறக்கவே கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் பகவான், நான் இவ்வளவு காரியங்கள் நீ கர்மயோகம் பண்ண சொன்னேன், நான் பண்றேன், ஆனா எனக்கு வைராகியத்தை கொடு. ஐ எம் ரெடி டு டூ, பட் யூ ப்ளீஸ் கிவ் மீ வைராகிய. ப்ரே டு குரு, ப்ரே டு தி காட். Then by all doing this, I don't want any name, I don't want any fame. பக்கம் பக்கமா எல்லா இடத்துலயும் நம்ம போட்டோக்கள் இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லை. அப்படி அல்டிமேட்லி வாட் வி வாண்ட், வாட் இஸ் த ரிவார்ட் தட் வி எக்ஸ்பெக்ட் பை டூயிங் ஆல் திஸ் கர்ம யோகா? தட் மேக் மை மைண்ட் கம்ப்ளீட், டோட்டலி டிஸ்பேஷனேட், டோட்டலி டிஸ்பேஷனேட், மேக் மீ டோட்டலி எலிஜிபிள் ஃபார் தட் நாலேஜ். அந்த ஞானத்திற்கு என்னை முழுமையான தகுதி ஆக்கிவிடு. இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்ம சந்நியாசத்திற்கு போனால் என்ன ஆகுது அப்படி, ஈவன் தட் கர்ம, அப்படிப்பட்ட கர்ம சந்நியாசிகள், வெறும் சந்நியாசம் கூட சொல்லல, அது கர்ம சந்நியாசம்னு சொல்லல. அது சந்நியாசத்திற்கே என்ன ஆகுது, அவர்களால் சந்நியாசத்திற்கு என்ன ஆயிடும், பெருமை ஆயிடும். வித்தவுட் ஆல் திஸ் ப்ரிப்பரேஷன் அப்படி. பிகாஸ் தி சந்நியாச இஸ் த பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் அப்படி. சம்படி டேக்ஸ் டு சந்நியாஸ் ஃபார் த சேக் ஆஃப் அட்ராக்ஷன். அப்ப கர்ம சந்நியாசம்ங்கிற பெயரில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல், எதுவுமே செய்யல, கர்மயோகமும் செய்யல, அகங்காரமும் போல, ஃபைனலி தட் பர்சன் வில் எண்ட் அப் ஒன்லி லேசி. This country has seen that. So many people just are unqualified people taking to sannyas without any preparation. Then the whole, நமக்கு நீங்க சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, so many kings, everybody have renounced everything without proper qualification. அவங்களுடைய கர்மயோகத்தை செய்யாமல், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாமல், they just went behind some of the theories, ஏதோ ஒரு சித்தாந்தங்களுடைய பின்னாடி போய், அப்புறம் முழு உலகத்திலே என்ன எடுத்து, முழு உலகத்திலே ஒரு சோம்பேறித்தனம் என்பது வந்து விட்டதா இல்லையா? இஃப் தேவ் ரியலைஸ்ட் ஆல்சோ ஃபைன். அந்த லட்சியத்தையும் அவர்கள் அடையாமல் கடைசியில், அதனால்தான் கர்ம சந்நியாசம் என்ற பெயரில் சோம்பேறியாக இருப்பதை
இறைவன் ஒரு பொழுதும் விரும்பவில்லை. லார்ட் டிடன்ட் லைக். அதனால தான் பின்னாடி சொல்வாருண்டு, கர்ம சந்நியாசியாக இருந்தாலும் யஜ்ஞதான தபம் கர்ம நத் தியஜேத்னு. யஜ்ஞம் தானம் தர்மங்கள் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்துக்கு என்னவோ அதற்கான கர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் முதலில் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹேஸ் டு பி டிஸ்கவர்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஆக்ஷன். In the midst of action, you try to discover it. After some time, the action on its own will release you. So, அப்படி செயல்களை செய்ய 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 என்ன ஆகும்? அந்த செயல்களே திருப்தி அடைந்து அந்த செயல்களே செய்பவனை என்ன பண்ணும்? செய்பவனை அதுவே விடுவிக்கும். விடுவிக்கும். ஒரு சின்ன உதாரணம், இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் போய் he is punished for some crime, but that fellow goes into the jail அப்படின்னு. பட் தென் இந்த ஜெயில் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ் குட் பிரிசனர். அங்க என்னென்ன கர்மங்களை எல்லாம் செய்யணுமோ நல்லா செய்து ஹி ப்ளீசஸ் எவ்ரிபடி அண்ட் ஆல் இஸ் யூனோ பாசஸ் ஆர் ஆல் ஹாப்பி. தென் என்ன ஆகுது? 15 வருஷம் தண்டனை இருக்கிறவனுக்கு என்ன ஆகுது? தண்டனைகளை எல்லாம் குறைச்சி அவனை என்ன பண்றாரு? அவனை வெளியில விடுறதோட மட்டும் இல்ல, அவனுக்கே ஒரு நல்ல வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு செட்டில் பண்றார்களா இல்லையா? ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி கர்மயோகத்தை ஒழுங்கா செய்தால் அந்த கர்மமே என்ன பண்ணும்? கர்மமே அந்த கர்மம் செய்பவனே இட் வில் கிவ் யூ சென்ட் ஆஃப் போர். இட் வில் கிவ் சென்ட். கர்மமே என்ன பண்ணும்? விடுவிக்கும். அல்லது விவேகானந்தர் கூட சொன்னார், செயலே என்னுடைய தாரக மந்திரம்னு சொன்னாரு. Therefore, in the name of just spirituality, in the name of renunciation, without any preparation, giving up all sort of karmas is not advised in Gita. Therefore, first from karma, சாதாரண கர்மங்களை எல்லாம் சும்மா கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருப்பதிலிருந்து எங்க வர்றோம் அப்படின்னு, let us elevate ourselves to the role of a karma yogi. ஏன்னா அங்கேயே என்ன இருக்கு? அந்த கர்ம யோகியின் இடத்துல என்ன லட்சணங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும்? கர்ம சந்நியாசத்தினுடைய எல்லா லட்சணங்களும் கர்ம யோகியினிடத்தில் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு. வெளிப்பட வேண்டும். இப்ப ஒரு பெரிய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு எம்டி இருக்காரு, அப்பா வந்து மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறாரு. அப்படி ஸ்லோலி இஸ் க்ரூமிங் இஸ் ஓன் சன். ஈவன் வென் ஹி கெட்ஸ் க்ரூம்ட், அவன் வந்து அடுத்த அப்பாவனுடைய அந்த நிலையை அடைவதற்கு முன்பாகவே அந்த அப்பாவினுடைய குணாதிசயங்கள் எல்லாம் எங்கே வெளிப்பட வேண்டும்? இவனிடத்தில் முதலிலேயே வெளிப்பட வேண்டும். அதை அடைந்த பிறகு கிடையாது அப்படின்னு. See, all those qualities of his father should express in him even when is just guided by his father. அப்ப அந்த சீட்ல போய் உட்கார்ந்தா என்ன ஆயிடும்? இது ரொம்ப சுலபமாயிடுமா இல்லையா? ரொம்ப சுலபமாயிடும். அதனால்தான் அந்த குருவினுடைய குணாதிசயங்கள் எல்லாம் முதலில் என்ன இருக்க வேண்டும்? அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் முதலில் வெளிப்பட வேண்டும். அதர்வைஸ் இட் டசன்ட் ஹேப்பன். தேர்ஃபோர் கிருஷ்ணா சேஸ். அதனால கர்ம யோகம்ங்கிறது கூட சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க இப்ப கர்ம யோகத்துல. சரி. அப்ப நாம வந்து கர்ம யோகம் தான் பண்றோமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி, அதை நம்ம கேட்டு பார்க்கணும். அது உண்மையான கர்ம யோகமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி எந்த திசையில் நாம் அந்த கர்மத்தை செய்கின்றோமோ, you will see prosperity in you in that place also. That place also will prosper. People would have around those who have worked with him, certainly they would have benefited. அவர்களோடு பணி செய்த எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றமானது அவர்களுக்கும் நிறைந்திருக்கும். அந்த கர்ம யோகமாக செய்பவனுக்கும் என்ன ஒரு நிறைவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. See, he would have also find fulfillment. Then he is a perfect ideal karma yogi. Karma yogi. தென் அப்புறம் என்ன ஆகும்? கர்ம சந்நியாசங்கிறது அதுக்கப்புறம் சந்நியாசத்தை தேடி போக வேண்டியது இல்லை. இன்ஃபேக்ட் கர்ம சந்நியாஸ் எம்பரேஸ் ஹிம் அப்படி. இந்த கர்ம சந்நியாசமே என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த கர்ம யோகியை அரவணைத்து கொள்ளும். கர்ம யோகம் இல்லாமல் ஒருவன் கர்ம சந்நியாசத்தை பெயருக்காக மட்டும் எடுத்துக்கொண்டால் அந்த கர்ம சந்நியாசமானது அவனிடத்திலிருந்து விலகியே இருக்கும். அப்படி பேருக்கு வேணா அவன் கர்ம சன்னியாசின்னு பேரை வேணா மாத்திக்கலாம், ட்ரெஸ்ஸை வேணா மாத்திக்கலாம். பட் அந்த உண்மையான அந்த கர்ம சந்நியாச லட்சணம்ங்கிறது என்ன இருக்காது? வில் நாட் பிளஸ் ஹிம்.
See, if you take sannyas, sannyas should bless us. இந்த சந்நியாசம் நம்மளை என்ன பண்ணணும் அது நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். Therefore Krishna says, do your swadharma karma. அதனால அர்ஜுனா ஃபர்ஸ்ட் இந்த யுத்தத்தையே நீ எப்படி செய், பின்னாடி சொல்ல போற, இந்த யுத்தத்தையே நீ செய், இதே கர்மயோகமாக செய். எப்படி சொல்றாரு பாரு, இது தர்மத்திற்காக செய். இதுல எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளோடு இந்த யுத்தத்தை செய்ய. இவங்களை கொல்லணும், அவங்களை கொல்லணும், இவங்களை பழி வாங்க வேண்டும், அவங்களை பழி வாங்க வேண்டும். See, remove all that kind of something has happened in your own life. அர்ஜுனனுக்கு சொல்றாரு. But then don't get into the attitude of revenge. See, here வந்து நீங்க துரியோதனனை பழி வாங்க வேண்டிய எண்ணம்லாம் கிடையாது. Don't carry Duryodhana in your mind. See, the moment you try to take revenge, you are unnecessarily inviting that person on your head. Forget about him. See, the best way, don't carry anybody on your head. Don't give any place for anybody in your head. யாரை பார்க்குறோமோ அந்த நேரம் பேசுறோமோ அப்படியே நகர்ந்து போக, you allow them to go also and you also leave. Just do it. Just do it. See how, at the end of the day, you are so free. See, at the end of the day, nobody is occupying your mind. You don't depend on anybody. That is real karma sannyasa. A karma sannyasi should depend on only that knowledge. அந்த ஞானத்துல மட்டும்தான் அவருக்கு என்ன இருக்கணும், அந்த ஞானம் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுக்காக மனிதர்களை வெறுக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி பட் தென் just don't take all the karmas, all the people into your head. அதெல்லாம் நம்ம தலையில போட்டு உட்காரோம். End of the day, keep your head free from everything. Is it not wonder? Is it not beautiful? அர்ஜுனருக்கு இந்த யுத்தத்தை அப்படி செய்யன்னு சொல்றாரு. அவரே முன்னாடி நிக்கிறாரா இல்லையா அப்படின்னா, பர்ஃபெக்டா ஒரு எக்ஸாம்பிளா அவரே இருந்து அர்ஜுனனுக்கு முன்னாடியே உட்கார்ந்து கொண்டு அவரே அந்த அந்த காரியத்தை செய்கின்றாரா இல்லையா? உன்னுடைய சுதர்மத்தை செய். அதுல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுயநலன்களை எல்லாம் என்ன பண்ண அப்படின்னா, அதீதமான சுயநலன்களை எல்லாம் விட்டு விட்டு சுய தேவைகள் வேறு. See, whatever is required, that will be given to you. Your needs will be taken care of. You need not be selfish. You need not be selfish. Your needs will be taken care of. Develop a kind of an love towards everybody. எல்லோரு இடத்துல அன்பா இருப்பது, நாட் கைண்ட் ஆஃப் எனி அட்டாச்மெண்ட், எந்த பற்றும் கிடையாது. பட் எல்லாரிடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு அன்போடு இருப்போம். திஸ் வில் ஸ்லோலி will make your mind more free. The more mind is freed from all these preoccupations, such a free mind is called pure mind. வேற ஒண்ணு மைண்ட்ல பியூரிட்டின்னு என்ன இருக்கு அதுல? அப்படி மைண்ட் இஸ் ஆல்ரெடி பியூர். அப்படி the mind, when it is more freed from all this kind of dependency, all kind of attachment, all kinds of likes, the more it is freed, more it is freed. Then that free mind is called Narada. It is called pure mind. In that pure mind, அதுல டிஸ்பேஷன்ங்கிறது எப்படி இருக்கும்? இட் வில் பி சோ நேச்சுரல். அதுக்கப்புறம் இந்த கேள்வியே வராது அப்படின்னு. அப்புறம் கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் இட் இஸ் அப் டு சந்நியாசம் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் அவர்களுடைய விருப்பம். அப்படின்னு ரமண மகரிஷி காஷாயம் போட்டுதான் ஆகணும். தப்போன் மகராஜே காஷாயம் இல்லாமல் தான் இருந்தார்கள். Then that Kailash Ashram, all the senior monks they called him. See, உங்களை போன்ற ஒரு வைராகிய ஒரு ஞானி சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் சந்நியாசத்திற்கே பெருமையாக இருக்குங்கிறதுக்காக they requested him. Actually, he said, I heard like that one. Otherwise, he was not just roaming here and there. That they all requested, if you take sannyas, that institution gets glorified because of you. அதனால எடுத்துக்கொண்டார்கள். அதனால கர்ம சந்நியாசா கர்ம யோகோ விசிஷ்யதே. Now the third sloka is most beautiful sloka. அந்த ஒரு ஸ்லோகம் அக்கார்டிங் டு மீ அது கர்மயோகத்திற்கும் அதுதான், கர்ம சந்நியாசத்திற்கும் அதுதான். அப்படி see, even if you are a karma yogi also, the same, you have to follow the same rules. கர்ம சந்நியாசியாக இருந்தால் என்ன,
அதனால கர்ம யோகிக்கும் கர்ம சந்நியாசிக்கும் ரெண்டு பேருக்குமே என்ன ஆறுது? ஆக்சுவலா அது கர்ம சந்நியாசிக்கு இயல்பாக இருக்க வேண்டும். மூணாவது ஸ்லோகங்கிறது கர்ம சந்நியாசிக்கு வந்து இட் ஷுட் பிகம் ஹிஸ் நேச்சுரல் ஆட்டிடியூட். பட் இன் கேஸ் ஆஃப் கர்ம யோகிக்கு என்ன பண்ண வேண்டும்? தட் ஷுட் பி ஐடியல். ஹி ஷுட் பிராக்டிஸ் இட். தட் ஷுட் பி இஸ் கோல். அவ்வளவுதான். அதர்வைஸ் இட் இஸ் காமன் ஃபார் போத் ஆஃப் தம். ஸோ அதனால ரெண்டு பேருக்கு என்ன பண்றாரு? சப்போஸ் சம்படி கிளைம்ஸ் ஐ எம் கர்ம சன்னியாசி, இசை இந்த மூணாவது ஸ்லோகத்தை ஒரு சில படிச்சு பாருன்னு சொல்றாரு. இஃப் யூ ஃபிட் இன் டு இட் தென் யூ ஆர். Then if somebody wants to become a karma yogi, he sees that you want to become a karma yogi, first read this update. Because it demands highest qualification. கர்ம யோகியா இருக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால தான் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். அதனால there is only a thin difference between கர்ம சந்நியாஸ் and கர்ம யோகா. You got it? அதனால தான் சொன்ன ரெண்டுமே ஒரே ஒரே நேர்கோட்டில் they meet in same line. See, they are not different lines. ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டும் வேற வேறையாக தெரிகின்றது. ஆனால் என்ன கிடையாது? Ultimately in its essence they are not different. More of it, the third sloka we will see. Om Purnamada Purnamidam Purnat Purnamadachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha.